வணக்கம். வெல்கம் பேக் டு ஜியோ பாலிட்டிக்ஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் அம்பானி அவங்க மேரேஜ். என்னடா ஜியோ பாலிட்டிக்ஸில் அம்பானி மேரேஜ் பற்றி பேசுகிறீங்களான்னு சொல்கிறீங்களா? இந்த மேரேஜுக்கு பின்னாடி கூட எனக்கு கொஞ்சம் ஜியோ பாலிட்டிக்ஸ் எல்லாம் தெரியுது. இந்தியன் கல்ச்சரை ப்ரமோட் பண்ணுறதுக்காக அம்பானி, அதாவது இந்தியாவில் வெல்த்தி ஃபேமிலியில் வேர்ல்டு லெவலில் இந்தியனாக அம்பானி ஃபேமிலி தான், அவங்க குரூப் தான். ஸோ அவங்க வந்து மற்ற கண்ட்ரீஸில் இருக்கிற இண்டஸ்ட்ரியலிஸ்ட்க்கு வந்து ஏற்கனவே டீடாலரைசேஷன், டீரேடிகலைசேஷன் இதெல்லாம் நடந்துகிட்ருக்கு. ப்ளஸ் அடிஷ்னலாக சனாதன் தர்மம் வந்து வேர்ல்டு ஃபுல்லாக என்னன்னு பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க இப்போ தான். ஏன்னா அங்கே நிறையா பிரச்சனை இருக்குது. அதாவது இப்போ யூஎஸ்லலாம் பார்த்திங்கன்னா அவங்களோட பர்த் ரேட்லாம் ரொம்ப கம்மியாயிட்டு அவங்களுக்குள்ள அந்த ஃபேமிலி சிஸ்டம்லாம் ஃபுல்லாக டிஸ்டர்ப் ஆகிருக்கு. ஸோ அவங்க பர்த் ரேட்லாம் கம்மியானதுனால இப்போ ஒர்க்கர்ஸ் இல்லை. டீடாலரைசேஷன் ஆனதுக்கப்புறமா அவங்களுக்கு ப்ரொடக்ஷன்லாம் அங்கேயே தான் பண்ணி ஆகணும். ஸோ அவங்களுக்கு ஒர்க்கர்ஸ் தேவைன்றதுனால இல்லீகல் இமிக்ரெண்ட்லாம் உள்ளே கொண்டு வராங்க. இல்லீகல் இமிக்ரெண்ட் உள்ளே வந்தால் அடுத்தது என்ன ஆகும்? இப்போ ஒரு விஷயம் பாருங்கள். ஒரு வயசானவங்க ஒரு வீட்டில் இருக்காங்க. அவங்க சிஸ்டம், அதாவது ஃபாரின் கல்ச்சரில் அவங்க பசங்கள்லாம் வந்து கூட இருக்கிறது இல்லை. ஸோ அவங்க தனியாக இருக்கிறாங்க. அந்த வீடு அவங்களோடது இருக்குது. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அவங்க இறந்ததுக்கப்புறமும் அவங்க பசங்கள்லாம் வரப்போகிறதில்ல. அவங்கெல்லாம் மதர்ஸ் டே, ஃபாதர்ஸ் டேலாம் கொண்டாடிட்டு போயினே இருந்துருவாங்க. ஸோ அதுக்கு அடுத்தது அந்த அசட்ஸ் எல்லாம் யார் மேனேஜ் பண்ணுவாங்க? அவங்களுக்கு வயசான காலத்தில் எப்படி மேனேஜ் பண்ணுவாங்க? அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்கும்போது இந்த இல்லீகல்ஸ் வந்து அங்கே உள்ளே புகுந்து அவங்கள அடிக்கிறது, அந்த அசட்ஸை கவர் பண்ணுறது, அவங்கள வெல்த்தெல்லாம் வந்து லூட் பண்ணுறது, இதெல்லாம் சர்வசாதாரணமாக நடந்துகிட்ருக்கு. இதே பிரச்சனை வந்துட்டு இன்னும் கொஞ்ச நாளில் நம்ம கண்ட்ரியில் வர்றதுக்காக இந்த ஓக் கல்ச்சர், இது மோசமான கல்ச்சர். குழந்தை பெற்றுக்கூடாது, லேடிஸ் வேலை செய்யணும், ஃபெமினிசம், விமன்ஸ் லிபரேஷன், இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஒரு தாட்ஸ் எல்லாம் வந்து லாஸ்ட்டு 500 இயர்ஸாக இவங்க டெவலப் பண்ணி கன்ஃபியூஸ் ஆகி மொத்தமாக ஒரு மோசமான முன்னுதாரணமாக இருக்குது வெஸ்டர்ன் கல்ச்சர். இப்போ அவங்களுக்கு அடுத்த கல்ச்சர் எங்கேன்னு தேடுறாங்க. அதே மாதிரி ப்ளஸ் அடிஷ்னலாக அங்கே இன்வெஸ்ட் பண்ணுற சைனா வந்து லூட் பண்ணி முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறமா வேறு எங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் அவங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும், ப்ராஃபிட் கிடைக்கும்? ஸோ இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணணும். இந்தியாவை நோக்கி வர போகிறாங்க, கண்டிப்பாக வராங்க இந்த டீப் ஸ்டேட்ஸ் எல்லாம். ஸோ இவங்கெல்லாம் வரும்போது கூடவே அந்த ஓக் கல்ச்சரும் இங்கே வரும். ஸோ இப்போ ஒரு அம்பானியோட குரூப்ஸில் வந்து நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இந்த டீப் ஸ்டேட் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் ஏற்கனவே கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறோம், இப்போ இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் இந்த கல்ச்சர், இந்தியன் கல்ச்சர் என்னென்னு தெரியணும். இதுக்காக வந்துட்டு இந்த கிராண்ட் மேரேஜ் ஃபங்க்ஷனை வந்து அதாவது வேர்ல்டுக்கு ஃபுல்லுத்துக்கும் டெடிகேட் பண்ணாங்க. ஏன்னா ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இதெல்லாமே வந்து வேர்ல்டு ஃபுல்லாக வந்து வாட்ச் பண்ணுறாங்க அம்பானி ஃபேமிலியோட மேரேஜை. ஸோ அதில் ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட் சனாதன் தர்மம், இந்து தர்மக்கு அந்த எப்படி இருக்கும், அதோட மேரேஜஸ் எப்படி இருக்குன்றது ஒரு கிளான்ஸ் மாதிரி காமிக்கிறாங்க. நான் இதுக்கு பின்னாடி இந்த ஜியோ பாலிட்டிக்ஸும் நம்ம கல்ச்சரை எப்படி அவங்க ஃபாரினர்ஸ்க்கு சொல்லி கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. இந்தியாவுக்கு வரும்போதே நீங்கள் இந்த கல்ச்சரை வந்து கற்றுக்கிட்டு தான் வரணுன்ற மாதிரி ஒரு இன்டைரக்டாக வந்து ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு 10-15 இயர்ஸ் நீங்கள் இந்தியாவில் பார்ப்பீங்க, ஒர்க் கல்ச்சர் வெர்சஸ் சனாதன் தர்மம். ஏற்கனவே நம்ம ஊரில் கதறின்னு இருக்கிறாங்க, சனாதன் தர்மத்தை அழிப்பேன், இந்துவை அழிப்பேன், ராமாயணம் போய் குரங்கு கூட போயிட்டு ஃப்ரெண்ட்ஷிப் வைக்க முடியுமான்லாம் புலம்பிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த அட்டாக்ஸ் எல்லாம் வந்து அதிகமாகும் கண்டிப்பாக. இதெல்லாம் அதிகமாகி நெக்ஸ்ட் 10-15-20 இயர்ஸில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஃபாரினர்ஸ் வந்து நம்ம கல்ச்சரை ஃபாலோ பண்ணும்போது இங்கே இருக்கிற இந்தியன்ஸ்க்கெல்லாம் பிரச்சனை. இந்த மாதிரி இண்டியன்ஸ் புரிஞ்சுதுங்களா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கெல்லாம் பிரச்சனை. நம்ம பாரதிய ஆளுங்களுக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா நம்ம அந்த கல்ச்சரில் தான் இருக்கிறோம், அந்த கல்ச்சரை தான் ஃபாலோ பண்ணுறோம், அதை தான் நம்புகிறோம், அதை லவ் பண்ணுறோம். நம்புகிறோன்றதை விட நம்ம லவ் பண்ணுறோம் நம்ம கல்ச்சரை. ஸோ நம்பாதவங்க, ஃபாரின் கல்ச்சரை நம்பினவங்களுக்கு எல்லாருக்குமே மரணடி. ஸோ இந்த மேரேஜ் ஈவெண்ட் வந்து டோட்டலாக நான் பார்க்குறது வந்து ஒரு ஜியோ பாலிட்டிக்கல் ஈவெண்ட். ப்ளஸ் நம்ம சனாதன் தர்மம், இந்து தர்மக்கு வந்து வேர்ல்டு ஃபுல்லாக ஒரு கிளான்ஸ் மாதிரி காமிக்கிறது, ஒரு ஷோ மாதிரி காமிக்கிறதா தான் நான் பார்க்குறேன். ஸோ நம்ம இது போக நீங்களே புரிஞ்சுக்குவீங்க. இந்த ஃபுல்லாக இந்த வீடியோ முடியும் போது உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிரும்.
நிறைய பேர் வந்து அதில் எவ்வளோ செலவு பண்ணாங்க, அந்த செலவில் இவ்வளோ பேருக்கு காசு கொடுத்துருக்கலான்ற மாதிரிலாம் பேசுனாங்க. சோஷியல் மீடியாவில் பார்த்தேன் நான். ஏதோ ஒரு 1000 crore அவர் செலவு பண்ணார், அதை இத்தனை பேருக்கு டிவைட் பண்ணால் இத்தனை பேருக்கு இவ்வளோ கிடைக்குன்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தாங்க. பைத்தியக்காரங்க. அவரோட அசட்ஸ்க்கு ஒரு 1% கூட கிடையாது இந்த செலவு, அவரோட நெட்ஒர்த்துக்கு. நான் சாதாரண ஃபேமிலியை வந்து நம்ம கடன் வாங்கியாவது மேரேஜ் பண்ணுறோம். ஒரு 30,000 40,000 சம்பளம் வாங்குகிற ஒரு நார்மல் ஃபேமிலி வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 10-15 லட்ச ரூபாய் செலவு பண்ணுறாங்க. பட் இவங்க அந்த மாதிரி செலவு பண்ணலையே. நெட்ஒர்த்துக்கு அவங்க நெட்ஒர்த்தை வந்து கிட்டத்தட்ட ஏதோ ஒரு 12,000 20,000 கோடி ரூபாய், அதில் ஒரு 1000 கோடி ரூபாய் வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது அவங்களுக்கு. ஸோ அவங்கள கிண்டல் பண்ணுறதை விட்டுட்டு அவங்க என்ன கல்ச்சரை ஃபாலோ பண்ணுறாங்க, அவங்க எப்படி நம்ம கல்ச்சரை ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்கன்றதை நம்ம பார்க்கணும். அதுதான் இந்த வீடியோவோட முக்கியமான விஷயம். புரிஞ்சுதுங்களா? சரி, நம்ம முன்னாடி பதிவுக்கு போகலாம். இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயம். பிரைம் மினிஸ்டர் மோடி வெட் இன் இண்டியா, மேக் இன் இண்டியாவுக்கு அப்புறமா வெட் இன் இண்டியா, வெட்டிங் டெஸ்டினேஷனுக்காக வெளியே போக தேவையில்ல, இந்தியாவிலே நிறைய டெஸ்டினேஷன்ஸ் டெவலப் பண்ணுன்னு சொல்லியிருந்தார். ஸோ இந்த வெட்டிங் வந்து நடந்து ஜாம்நகர் எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. ஓரளவுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. மேபி ரிலையன்ஸ் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் வந்து அங்கே ரீஃபைனரி இண்டஸ்ட்ரி இருக்குது. அந்த அளவுக்கு தான் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பட் த ஜாம்நகர் வந்து ரொம்ப ரிச்சான ஒரு இடம், பட் அண்டர் டெவலப்டு. ஸோ இந்த வெட் இன் இண்டியா பிஎம்மோட கால் வந்து யார் காதில் விழுந்ததோ இல்லையோ, அம்பானி காதில் விழுந்திருக்குது. ஏன்னா மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா எல்லாருமே இப்போ பாலிவுட் ஆக்டர்லாம் வந்து அவங்களுக்கு காசு கிடைக்குதுன்றதுக்காக துபாயெல்லாம் போயிட்டு, துபாய், மொரிஷியஸ் இல்லை மால்தீவ்ஸ் இந்த மாதிரி போயிட்டு வெட்டிங் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க. ஸோ அவங்க டூரிசம் வந்து அங்கே டெவலப் பண்ணும்போது ஒரு முக்கியமான ஒரு ஃபேமிலி, வேர்ல்டு லெவலில் ஃபேமிலியான ஃபேமிலி ஒரு சின்ன ஜாம்நகர்ன்ற ஒரு இடத்த செலக்ட் பண்ணி அந்த இடத்த ஒரு டூரிஸ்ட் வெட்டிங் டெஸ்டினேஷனாக காமிச்சு வேர்ல்டு லெவலுக்கு கொண்டு போகுதுனாக்கா யோசிச்சு பாருங்கள், யார் பெட்டர்? இந்த கூத்தாடுற சினிமாக்காரங்களா இல்லை இவரை தானே கார்பரேட்டுன்னு சொல்லி எதிரியாக பார்க்குறீங்க. அவர் இந்தியாவுக்காக செய்கிறத வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா? ரெடியா? போலாங்களா? நம்ம கண்ட்ரியில் ஒரு மோசமான கல்ச்சர் டெவலப் ஆகிட்டுருக்கு. பெரியவங்களை மதிக்கிறதில்ல, ஃபேமிலி ஒன்றா இருக்கிறதில்ல. அதுக்கு முக்கியமான காரணம் ஜாப்க்காக நம்ம வேறு இடத்துல மைக்ரோ ஃபேமிலியாக டைவர்ட் ஆகி சின்ன சின்ன ஃபேமிலியாக எங்கேயோ வாழ்ந்துட்டுருக்குறோம். அதில் ஒரு சிலர் வந்து மேரேஜ் இந்த மாதிரி ஃபங்க்ஷனில் ஏதோ அக்கம் பக்கத்தில் நடந்தால் ஓரளவுக்கு போயிடுறாங்க. சப்போஸ் சென்னையில் இருக்கிறவங்க ஒரு எண்டில் இருக்கிற இடத்துக்கு போயிடுறாங்க. இப்போது அப்ராடில் இருக்கிறவங்களும் இல்லை எக்ஸ்ட்ரீம் நார்த் இந்தியாவில் வசிக்கிற நம்ம வேறு ஃபேமிலி வந்துட்டு நிறைய மிஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம், இன்க்ளூடிங் மீ. நானும் அந்த மாதிரி நிறைய மிஸ் பண்ணுறேன் தான். எனக்கும் அந்த ஃபீலிங்லாம் இருக்குது. பட்டு நம்ம சிச்சுவேஷனும் அந்த மாதிரி இருக்குது. நம்ம வந்து நிறைய இது வந்து ஸ்பெண்ட் பண்ணி அவ்வளோ தூரம் போகிறது வர்றது, லீவ், எக்கச்சக்கமான பிரச்சனை. பட் இந்த அம்பானி ஃபேமிலி பாருங்கள், இந்த மாதிரி பிஸ்னஸ் ஃபேமிலி, பர்டிகுலராக நான் குஜராத்தி ஃபேமிலிஸ் அண்டு பஞ்சாபி ஃபேமிலிஸ் பார்க்குறேன். அவங்க பிஸ்னஸ் ஃபேமிலிஸ் வந்து எப்போவுமே ஒன்றா தான் இருப்பாங்க. பிஸ்னஸ்க்காக போவாங்க வருவாங்க, பட் எல்லாமே ஒன்றா தான் இருப்பாங்க. ஸோ இது வந்து நம்மளுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள். ஈவன் சின்னதாக ஒரு ஷாப் வச்சுருக்கிறவங்க கூட ஃபேமிலி ஒன்றா இருக்குது. பட் என்ன தான் நம்ம ஜாபில் லேக்ஸ் கணக்கில் நம்ம சம்பாரித்தாலும் நம்ம தனிமையை ஃபீல் பண்ணுறோம். நம்ம குழந்தைங்களுக்கு வந்து பெரியவங்களோட ஆதரவு கிடைக்கிறதில்ல, அவங்களோட சப்போர்ட்டோ இல்லை அவங்களோட கைடன்ஸோ கிடைக்கிறதில்ல. நிறைய குழந்தைங்கள்லாம் வந்து டிஸ்டர்ப் ஆகிட்டு தப்பான வழியில் போகிறது. ரெண்டாவது வந்து நம்ம கல்ச்சரை பற்றி தெரியாமையே வளர்கிறது. தமிழ்னு ஊர் ஃபுல்லாக சொல்லுவாங்க, ஆனால் தமிழ் படிக்க தெரியாது. ஹிந்துன்னு சொல்லுவாங்க, ஆனால் ஹிந்து இது ஒரு சின்ன ஸ்டோரி கூட தெரியாது. அந்த மாதிரி வளர்கிறாங்க. இது இல்லாமல் இன்னொரு பக்கம் வந்துட்டு வயசானவங்க அவங்க ஏஜ்டு ஹோமில் விடுறதோ அந்த மாதிரியும் கல்ச்சரோ ஒரு பக்கமாக டெவலப் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த கல்ச்சருக்கு எல்லாத்துக்கும் அகைன்ஸ்டாக பார்க்குறேன் நான் இந்த மாதிரி ஃபேமிலிஸ் எல்லாம். நான் பர்டிகுலராக அம்பானியை பற்றி பேசலை, ஓவராலாக இந்த மாதிரி இருக்கிற எந்த ஃபேமிலியாக இருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்குள்ள 1008 பிரச்சனை இருக்கலாம், பட் தே லீவ்ஸ் டுகெதர்
அது ஒரு வரப்பிரசாதம். நம்ம ஃப்யூச்சர்லலாம் எப்படி ஆகும்னு தெரியல. இந்த மாதிரி ஆகணும்னு என்னோட ஆசை. இந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆனது வந்து ஃபஸ்ட்டு அம்பானியோட வீட்டில், அந்த மும்பையில் இருக்கு இல்லைங்களா, அந்த வீட்டில் வந்துட்டு ஒரு குத்து விளக்கு ஏற்றி அவங்க முகேஷ் அம்பானியோட அம்மா கோகிலா மேன் அவங்க வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க முதல்ல. அப்படி ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறமா ஃபுல்லாக ஃபேமிலியோடு சேர்ந்து அவங்க குலதெய்வம் வந்து துவாரகா டெம்பிள், துவாரகா கிருஷ்ணன் டெம்பிளுக்கு போயிட்டு அவங்க அந்த பூஜைகள்லாம் சரியான முறையில் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் இந்த ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அவங்களது அந்த ஃபேமிலி யூனிட்டி ப்ளஸ் அவங்க கல்ச்சரில் இருக்கிற டீப்பான அந்த ஒரு க்ளோஸ்னஸ், இதெல்லாம் பார்த்தா உண்மையிலே மனசு எங்கேயோ ஓரமாக வலிக்குது. நமக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அதெல்லாம் மிஸ் பண்ணிவிட்டு நம்ம எதையோ தேடி பணத்தை தேடியோ இல்லை எதையோ இழந்துட்டுருக்குறோன்றது நமக்கு எப்போ புரியுன்றது தெரியல. சரி, நம்ம விஷயத்துக்கு போகலாம். நீங்கள் எத்தனை பேர் நியூஸ் ரெகுலராக பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியல. பார்த்துருந்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயத்தை நோட் பண்ணியிருப்பீங்க. இந்த மேரேஜுக்கு முன்னாடி NMACC, அதாவது நீதா முகேஷ் அம்பானி கல்ச்சுரல் சென்டர்ன்ட்டு மும்பையில் ஒரு முக்கியமான ஒரு ஆர்ட் கல்ச்சரெல்லாம் டெவலப் பண்ணுற மாதிரியான ஒரு பெரிய சென்டர் ஒன்று ஓப்பன் பண்ணாங்க. அதாவது இந்தியன் இந்த ஓல்டு ஆர்ட்ஸ் எல்லாம் இருக்குது இல்லைங்களா, இந்த பரதநாட்டியம் எக்ஸாம்பிள், பரதநாட்டியம்லாம் கூட கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிட்டு வருது. அந்த மாதிரி நிறைய ஆர்ட்ஸ் எல்லாம், நம்ம ட்ராயிங்கு, ஆர்ட், பெயிண்டிங், இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிட்டு வருது. அதெல்லாம் காப்பாற்றுறதுக்காக, ரிவைவ் பண்ணுறதுக்காக நிறைய பேர் போராடிட்டுருக்காங்க. பட் எல்லாமே சின்ன லெவலில் போராடிட்டுருக்காங்க. இதே வேர்ல்டு லெவலில் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய மியூசியம்ஸ் எல்லாம் வச்சு பெரிய லெவலில் அவங்க அதை ப்ரமோட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஜாஸ் கல்ச்சரு, இந்த வலிப்பு அந்த மாதிரி ஆடுறது, இதெல்லாம் இப்படி தான் டெவலப் ஆச்சு. ஸோ அந்த மாதிரி இந்தியன் கல்ச்சரை வந்து வேர்ல்டு வைட் டெவலப் பண்ணுறதுக்காக இந்த சென்டர் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து ஃபாரினர்ஸ், வெளிநாட்டிலேருந்து வர்ற எல்லா கெஸ்ட்டுக்கும் வந்து அங்கே எல்லா கண்ட்ரி, அதாவது நம்ம கண்ட்ரியில் இருக்கிற முக்கியமான இண்டஸ்ட்ரியலிஸ்ட்லாம் வந்து ஃப்யூச்சரில் அவங்க மும்பையில் வந்து இறங்கின உடனே முதல்ல கூட்டிகிட்டு போகிற இடம் இந்த இடமா தான் இருக்கும். அந்த அளவுக்கு டெவலப் பண்ணியிருக்காங்க. அங்கே ஸ்கல்ப்சர்ஸ் எல்லாம் வச்சுருக்கு. ப்ளஸ் ரெகுலராக அங்கே ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்காக ஒரு தியேட்டர் மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. டால்பி ஆட்டோமஸ் சவுண்ட் சிஸ்டமில் கிட்டத்தட்ட 121 crore எஸ்டிமேஷனில் இது மிகப்பெரிய அளவில் சூப்பரான ஒரு சென்டரை வந்து சென்டரை செட் பண்ணி அதை ஓப்பன் பண்ணாங்க இந்த மேரேஜுக்கு முன்னாடி. ஏன்னா மேரேஜுக்கு வர கெஸ்டெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு அங்கே தான் வரணுன்ற மாதிரி பிளானிங் ஃபஸ்ட்லேருந்தே ஸ்டார்ட் ஆயிடுச்சு இந்த பிளானிங் எல்லாம். அதில் ஒரு பியூட்டிஃபுல், ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு இது, இந்த சென்டர் எந்த லொக்கேஷனில் இருக்குன்னாக்கா, அமெரிக்கன் எம்பசி இருக்குது இல்லைங்களா மும்பையில், அந்த மும்பையிலேருந்து அமெரிக்கன் எம்பசிலேருந்து வெளியே வந்தால் ஆப்போசிட் சைடில் இது டைரெக்டாக தெரியும். ஸோ ஃப்யூச்சரில் வந்துட்டு அமெரிக்காவிலேருந்து எம்பசிலேருந்து ஒர்க் பண்ணுறவங்க ப்ளஸ் அமெரிக்கன்ஸ் யார் வந்தாலும் வந்து அந்த எம்பசிக்கு வருவாங்க. ஸோ அவங்க எல்லாரையுமே வந்து இந்த சென்டர் வந்து ரொம்ப பெரிய அளவில் கவரப்போகுது. இது வந்து கேரண்டி. அதாவது ஃப்யூச்சரில் வந்து ஒரு 100 இயர்ஸ்க்கு அப்புறமா இந்த சென்டரோட இம்பார்ட்டன்ஸ் வந்து நம்மளுக்கு தெரிய வரும். இப்போதைக்கு நம்மளுக்கு புரியாது. பட் வென் ஃபாரினர்ஸ் அதை அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னாக்கா அப்புறமா தான் நம்மளுக்கு தான் அந்த ஹேபிட் இருக்குல்ல, எப்போ ஃபாரினர்ஸ் ஒரு விஷயத்தை அக்செப்ட் பண்ணுறாங்களோ அப்போ தான் நம்மளும் அதை நம்புவோம். அது வரலாம் அம்பானி அதானி கதறின்னு இருப்போம். இதுவும் வந்து நடக்க போகிற விஷயம். ஸோ இந்த நீதா அம்பானி கல்ச்சரல் சென்டர் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஆர்ட் எக்ஸிபிஷன் எல்லாமே நடக்குது ரெகுலராக. ஈவன் நார்மல் பீப்புள்ஸ் கூட போகலாம். ஐ திங்க் 200 rupees என்ட்ரி ஃபீ. பட் உள்ளே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஈவன் காஃபி குடித்தா கூட அரௌண்டு 1000 rupees அப்படி கேள்விப்பட்டேன் நான். ஸோ பெட்டர் வெறும் தண்ணியோ இல்லை ஸ்நாக்ஸ் வந்து பர்டிகுலர் ஒரு சில இடத்துலலாம் அலோவ் பண்ணுறதில்ல, மற்றபடி வேறு சில இடத்துல அலோவ் பண்ணுறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டாங்க. அதாவது இது ஏப்ரல்லேருந்து தான் வந்து பப்ளிக் ஓப்பன் ஆக போகுது. இப்போதைக்கு வந்து ஸ்பெஷல் விசிட்டர்ஸ்க்கு மட்டும்தான் அலோவ் பண்ணுறாங்க. கம்மிங் ஏப்ரல்லேருந்து நார்மல் பப்ளிக்கும் அங்கே போகலாம். 200 rupees என்ட்ரன்ஸ் ஃபீ ப்ளஸ் அடிஷ்னலாக above 60 years சில்ட்ரன்ஸ், ஏதாவது உடல் ஊனமுற்றவர்கள் அந்த மாதிரி யாருன்னா இருந்தாங்கன்னா அவங்களுக்கெல்லாம் வந்து ஃப்ரீ என்ட்ரி.
ஸோ இந்த சென்டர் வந்து பயங்கரமான ஒரு பிளானிங். அது நான் வந்து இப்போதைக்கு வீடியோ தான் பார்த்தேன். நீங்கள் அது தேடினீங்கன்னா வீடியோ பார்க்கலாம். வாவ், சூப்பர்ப். கண்டிப்பாக எனக்கு ஆசை இருக்குது, எப்போ இது ஓப்பன் ஆகும். ஆனால் அதில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி தான் போக முடியும், ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ ஐ எம் வெயிட்டிங் ஃபார் தட். நீங்களும் முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக ஜாம்நகர் வந்து சவுத் வெஸ்ட் குஜராத்தில் ஒரு சின்ன ஒரு டிஸ்ட்ரிக்ட் சொல்லலாம். டிஸ்ட்ரிக்ட் வந்து ஜாம்நகர் டிஸ்ட்ரிக்ட், ப்ளஸ் அது ஒரு சின்ன சிட்டியும் இருக்குது. இது வந்து பெனின்சுலாவில், அதாவது கத்தியாவார் சொல்லுவாங்க. கத்தியாவாடி கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்கள். ரொம்ப ஃபேமஸ், ஃபுட்டுக்காக ரொம்ப ஃபேமஸ். கத்தியாவாடி ஃபேமஸ். அந்த பெல்ட்டில் இருக்கிற ஒரு சின்ன கல்ஃப் ஆஃப் கட்சில் வந்துட்டு அரேபியன் சி பக்கத்தில் இருக்குது. ஜாம்நகருக்கு சொன்னோடனே உங்களுக்கு யாருக்காவது ஞாபகம் வருதா இந்த நேம் ஏதாவது? இங்கே கிரிக்கெட் லவர்ஸ் எத்தனை பேர் இதை கேட்குறீங்கன்னு தெரியல, உங்களுக்காவது ஞாபகம் வரலாம். அந்த காலத்தில் வந்து ரஞ்சித் சிங், துலீப் சிங் 2 பேர் இருந்தாங்க. அவங்க வந்து ராஜ பரம்பரை. அவங்க 2 பேரும் கிரிக்கெட்டில் ரொம்ப ஃபேமஸாக இருந்தாங்க. ஈவன் இந்த ரஞ்சித் ட்ராஃபி, துலீப் ட்ராஃபின்லாம் கூட இப்போ கூட இருக்குதுன்னு நினைக்கிறேன். ரஞ்சித் ட்ராஃபி இருக்குது, துலீப் ட்ராஃபி இப்போ இருக்கா தெரியல. டொமஸ்டிக் இந்தியன் கிரிக்கெட் டோர்னமெண்ட்ஸ்க்காக ட்ராஃபி கொடுப்பாங்க இல்லைங்களா? ஸோ அவங்க பேரில் தான் வச்சுருக்கேன். அவங்க 2 பேரும் வந்து இந்த டவுனில் பிறந்தவங்க தான், இங்கே தான் வளர்ந்தவங்க. இந்த ஏரியாவில் வந்து ராஜ பரம்பரையில் வளர்ந்தவங்க. அதுக்கப்புறமா லக்கோட்டா ஃபோர்ட்னு ஒன்று இருக்குது. ரொம்ப பழைய காலத்து ஃபோர்ட். ஐ திங்க் ஒரு 300 or 400 18th செஞ்சுரின்னு நினைக்கிறேன். 18th செஞ்சுரினா 2021 300-400 இயர்ஸ் முன்னாடி மகாராஜா ஜாம் ராவல் அப்படின்ட்டு ஒருத்தர், அவர் தான் ஃபஸ்ட்டு இந்த சிட்டியை டெவலப் பண்ணார். அந்த சிட்டியை, அங்கே வந்து ஒரு வில்லேஜ் இருந்தது, அந்த வில்லேஜை வந்து டெவலப் பண்ணார், சிட்டியாக டவுனாக மாற்றினார் அவர் தான் வந்து அங்கே ஒரு ஃபோர்ட் கட்டிட்டு அதை வந்து கேபிட்டல் ஆக்கி அந்த ரீஜன் ஃபுல்லாக அவர் மேனேஜ் பண்ணிகிட்டு இருந்தார், அவர் ஆண்டுட்டு இருந்தார். ஸோ அங்கே ஒரு ரன்மால் லேக்குன்னு ஒன்று, ஒரு பெரிய ஏரி இருக்குது. அந்த ஏரிக்கு நடுவில் இந்த ஃபோர்ட் கட்டியிருக்காரு. நீங்கள் முடிஞ்ச வீடியோ வந்து யூடியூப்பில் தேடி பாருங்கள். சூப்பரான ஃபோர்ட், எக்ஸலண்ட் ஃபோர்ட் அது. ஸோ அந்த ஃபோர்ட்டை வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆகிருந்தது, சரியாக மெயின்டெனன்ஸ் எல்லாம் இல்லாமல். ஸோ அம்பானி அதை வந்துட்டு ஸ்பெஷலாக இந்த ஈவெண்ட்காக ஸ்பெஷலாக அதை ஃபுல்லாக ரெடி பண்ணியிருக்காரு. இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும் பழைய ஃபோட்டோ எப்படி இருந்தது, அதாவது ஒரு 3-4 இயர்ஸ் முன்னாடி எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குதுன்னு. ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ரீஒர்க் பண்ணி டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அவர் வந்து எடுத்துக்கிட்டார். நம்ம இந்த 1000 crore 2000 crore அவர் ஸ்பெண்ட் பண்ணார்ன்றாங்க சொல்கிறாங்க இல்லைங்களா மேரேஜுக்கு. பேரலாக இந்த ஒர்க்கெல்லாம் நடந்ததெல்லாம் கூட அந்த எக்ஸ்பென்ஸில் தான். ஸோ அவரோட மேரேஜை மட்டும் செலவு பண்ணல, பேரலாக எதையோ டெவலப் பண்ணியிருக்காரு. நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த அம்பானி சென்டர், கல்ச்சுரல் சென்டர், அதெல்லாம் கூட இந்த மாதிரி எக்ஸ்பென்ஸ் தான். இந்த மேரேஜ்க்காக அவங்க கிட்டத்தட்ட 5 இயர்ஸாக பிளான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த ஜாம்நகர் வந்து ரொம்ப சின்ன டவுன் வந்து இப்போது இன்டர்நேஷ்னல் டெஸ்டினேஷன் மாதிரி ஒரு அவங்க கொண்டு வந்துட்டாங்க. இந்த ஜாம்நகர் வந்துட்டு டை அண்ட் டை கேள்விப்பட்டிருப்பீங்க. ஃபேப்ரிக்லலாம் டை அண்ட் டை பண்ணுவாங்க. அந்த மாதிரி டை அண்ட் டை பண்ணுறதில், சில்க்கு கோல்டு எம்ப்ராய்டரி பண்ணுறதில் ரொம்ப ஃபேமஸான அந்த காலத்தில் ரொம்ப ஃபேமஸான ஒரு ஏரியா. அது இல்லாமல் இப்போ சிமெண்ட்டு, பாட்ரிஸ், டெக்ஸ்டைல்ஸில் சால்ட் இங்கே அதிகமாக ப்ரொடக்ஷன் ஆகுது. இதெல்லாம் இருந்தது மேஜராக. பட் ரொம்ப பெரிய அளவில் ஒரு ஃபேக்ட்ரிஸ் எல்லாம் எதுவும் இல்லாமல் இருந்தது. அப்போ தான் அம்பானிஸ் வந்து அங்கே ஏஷியாஸ் லார்ஜஸ்ட் ஆயில் ரிஃபைனரி அங்கே ஓப்பன் பண்ணாங்க. அதுக்கப்புறமா அந்த சிட்டியோட அந்த ஏரியாவே மாறி போயிடுச்சு. அங்கே இருக்கிறவங்கெல்லாம் வந்து நல்ல இன்கம் ப்ளஸ் அடிஷ்னலாக இவங்க எல்லாமே வந்து அம்பானியோட ரொம்ப க்ளோஸ்னஸ். அந்த வில்லேஜில் அக்கம் பக்கத்தில் இருக்கிற எல்லா வில்லேஜஸும் வந்து அவங்க ஃபேமிலி மாதிரி, அம்பானியோட ஃபேமிலி மெம்பர்ஸ் மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க அவங்களெல்லாம். இந்த ஏரியாவில் வந்து கிஜாதியா வைல்ட் லைஃப் சேங்சுரி இருக்குது, ப்ரீடிங் கிரவுண்ட். அது அந்த 2-3 லேக்ஸ் இருக்குது, பெரிய பெரிய லேக்ஸ், ப்ளஸ் அடிஷ்னலாக கொஞ்சம் ஃபாரஸ்ட் ஏரியாலாம் இருக்குது. ஃபாரஸ்ட் வந்து இப்போது ரீசெண்டாக இன்னும் நல்லா டெவலப் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த ஏரியாவில் முக்கியமாக இது இருக்குது. ஸோ டூரிசம்காக இது ஒரு நல்ல இடம். ப்ளஸ் அடிஷ்னலாக டெஸ்டினேஷன் வெட்டிங்காக இதை வந்து டெவலப் பண்ணிகிட்ருக்காரு அம்பானி இந்த ஏரியாவை. அங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிலாம் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, ஏன்னா இன்னும் அதிகமாக
பாப்புலேஷன் அதிகமாக அதுக்கேற்ற மாதிரி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ப்ளஸ் இதெல்லாம் மட்டும் டெவலப் பண்ணால் போதாதுன்றதுனால அவர் இன்னொரு பிளான் சூப்பராக பண்ணார். அதாவது அங்கேருந்த ஒரு சின்ன ஏர்போர்ட்டு இவங்களுக்காக வந்து அதாவது இவங்க இண்டஸ்ட்ரி ஆஃபீஸர்ஸ் எல்லாம் போகிறதுக்கு வர்றதுக்காக ஒரு சின்ன ஏர்போர்ட் ஆல்ரெடி இருந்தது அங்கே. அதை வந்து அரௌண்ட் 475 ஸ்கொயர் மீட்டருக்கு இருந்த அந்த ஏர்போர்ட்டை இப்போ 900 ஸ்கொயர் மீட்டருக்கு ஃபுல்லாக டெவலப் பண்ணி அது ஒரு இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டாக அப்ளை பண்ணி அப்கிரேட் பண்ணி ஃபுல் எக்ஸ்பென்ஸ் இவங்க எடுத்துக்கிட்டாங்க. அதாவது முதல்ல வந்து 3 to 4 நார்மல் சார்ட்டர்ட் ஃப்ளைட்ஸ் போகிற அந்த ஏர்போர்ட்டில் இப்போ 140 ஏர்க்ராஃப்ட்ஸ் வந்து லேண்ட் பண்ணலாம், அந்தளவுக்கு டெவலப் பண்ணிட்டாங்க. ஈவன் இந்த ப்ரோக்ராம் நடந்த 5 டேஸில் வந்து டெய்லி 140 ஏர்க்ராஃப்ட்ஸ் வந்து லேண்டிங் டேக் ஆஃப் நடந்திருக்கு. ஸோ இவர் மேரேஜ் வந்து ஒன்லி எக்ஸ்பென்ஸ்ன்றது வெறும் மேரேஜுக்கு மட்டும் பண்ணல, ப்ளஸ் அடிஷ்னலாக அந்த ரீஜனையே ஃபுல்லாக டெவலப் பண்ணியிருக்காரு. இது ஒரு எக்ஸாம்பிள். நம்மக்கிட்ட காசு இருக்குதுன்னா நம்ம ஒரு ஏரியாவே டெவலப் பண்ணுறோம், அந்த மாதிரி மற்றவங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளாகவும் இருக்கிறார் இவர். நான் ஏற்கனவே சொன்னேன், அம்பானி ஃபேமிலி வந்து சனாதன் கல்ச்சரில் ரொம்ப டீப் இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் கான்ஃபிடென்ஸ், அவங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது. ஸோ அவங்க அந்த ஏரியாவில் வந்துட்டு ரொம்ப பெரிய அளவில் ஒரு டெம்பிள்ஸ் எல்லாம் இல்லாமல் இருந்தது. ஸோ டெம்பிள் எக்கனாமிக்ஸ் வந்து இன்றைக்கி வேர்ல்டில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயமாக நடந்தது. ஈவன் சவுதி அரேபியா மாதிரி கண்ட்ரீஸ் எல்லாம், யுனைடட் அரப் எமிரேட்ஸ்லாம் கூட ஹிந்து டெம்பிள்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. அது மூலயமா டீரேடிகலைசேஷன் ஒரு பக்கம் அட்டெம்ப்ட் நடந்துகிட்டே இருக்குது. ப்ளஸ் நம்ம இப்போ ஜாம்நகருக்கே வந்து ரிட்டர்ன் வருவோம். ஜாம்நகரில் வந்து பெரிய அளவில் எதுவும் டெம்பிள்ஸ் எல்லாம் இல்லாமல் இருந்தது. ஒரு சுவாமிநாராயண் டெம்பிள் இருக்குதுன்னு நினைக்கிறாங்க, கொஞ்சம் ஓரளவுக்கு பெரிய டெம்பிள்னால் அது ஒன்று தான் நினைக்கிறேன், எனக்கு எக்ஸாக்டாக ஞாபகம் இல்லை. நான் போயிட்டு ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு அந்த ஜாம்நகருக்கு போயிட்டு. ஸோ அந்த ஒரு பக்கம் வைல்ட் லைஃப் செஞ்சுரியெல்லாம் டெவலப் ஆயிடுச்சு. அதை பற்றி இன்னொரு விஷயம் இருக்குது, அது அப்புறம் சொல்கிறேன் நான். இங்கே வந்து ஒரு டெம்பிள் காம்ப்ளெக்ஸ் டெவலப் பண்ணாங்க, கிட்டத்தட்ட 14 டெம்பிள்ஸ். ஸ்ரீநாத்ஜி அதாவது துவாரகா டெம்பிள்ஸ் அந்த சேம் மாடலில் கிராண்டாக, அது எவ்வளோ க்ரோர் அது எனக்கு எக்ஸாக்டாக டீட்டெயில்ஸ் கிடைக்கல, பட் கிட்டத்தட்ட 14 டெம்பிள்ஸ் உள்ள ஒரு டெம்பிள் காம்ப்ளெக்ஸை வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்து ஃபுல்லாக பழைய காலத்து கல்ச்சரில் இப்போ ஃப்ரெஸ்கோ ஸ்டைல் பெயிண்டிங் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது வந்து சவுத் குஜராத், வெஸ்ட் குஜராத்தில் ரொம்ப ஃபேமஸ். அந்த கலர்ஃபுல் ஃப்ரெஸ்கோ ஸ்டைல் பெயிண்டிங்கு ப்ளஸ் அடிஷ்னலாக ஸ்கல்ப்சர்ஸு, கார்டு பில்லர்ஸ் எல்லாம் ரொம்ப கிராண்டாக பண்ணி இந்த ஒரு டெம்பிள் காம்ப்ளெக்ஸை உருவாக்கியிருக்கிறாங்க. ஸோ அங்கே டெஸ்டினேஷன் வெட்டிங்காக ஆல்ரெடி இவங்க பையனுக்காக ஆனந்தன் அம்பானிக்காக ராதிகா மெர்ச்சன்ட் அவங்க மேரேஜ்க்காக ஆல்ரெடி இவங்க டெவலப் பண்ண அதே இடத்த வந்து ஃபுல்லாக ஒரு நல்லா டெவலப் பண்ணி வச்சுருக்கு. ஸோ ஃப்யூச்சரில் வந்து வேறு யாருன்னா வந்து அங்கே மேரேஜ் பண்ணும்போது அதெல்லாமே யூஸ் ஆகும். ப்ளஸ் அடிஷ்னலாக இந்த டெம்பிள் காம்ப்ளெக்ஸ் இருக்கிறதுனால மேரேஜ் பண்ணுறவங்க ஹிந்து மேரேஜ்னும் போது ஹிந்து டெம்பிள் பக்கத்தில் இருக்கணும்னு யோசிப்பாங்க, அவங்களோட பூஜா வகை அதெல்லாம் நடக்கிறதுக்காக. ஸோ அந்த ஃபெசிலிட்டியும் கிடைச்சிருச்சு. ப்ளஸ் அடிஷ்னலாக டூரிசம், அந்த ஃபோர்ட் டெவலப் பண்ணுறது, ஏர்போர்ட்ஸு, இதெல்லாம் டெவலப் பண்ணியாச்சு. அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் அவங்க செஞ்சது வந்து ரொம்ப உண்மையாகவே ஐ எம் டச்டு வித் தட் பர்டிகுலர் மேட்டர். அது உங்களுக்கு சொல்லியே ஆகணும், அது ஒரு இம்பார்ட்டண்ட்டான மேட்டர். நான் முதல்ல சொன்னேன் இல்லைங்களா, அந்த கிஞ்சாடியா பேர்ட் அண்ட் வைல்ட் லைஃப் சேங்சுரி, அதை ஒட்டி ஒரு 3000 ஏக்கர் வந்து ரிலையன்ஸ் கிட்ட இருந்தது. ஸோ அதை வந்து ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டாக டெவலப் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக கம்ப்ளீட் ஃபாரஸ்ட், டென்ஸ்டு ஃபாரஸ்ட்டாக டெவலப் பண்ணி அங்கே வந்து அந்த அனந்த் அம்பானி இருக்கார் இல்லைங்களா, இவரை பற்றி நான் கொஞ்சம் பின்னாடி அடுத்த ஃப்ரேம்ஸில் சொல்கிறேன். அவரோட இனிஷியேட்டிவில் அங்கே வனத்தாரானாக்கா ஸ்டார் ஆஃப் த ஃபாரஸ்ட் அப்படின்ட்டு ஒரு சூப்பரான ஒரு என்ன சொல்கிறது, அதுக்கு எக்ஸாக்டான வேர்டு எனக்கு கிடைக்கல, ஒரு ஃபெசிலிட்டி, அதாவது வைல்ட் லைஃப் அனிமல்ஸ்க்காக ஒரு ஸ்டேட் ஆஃப் ஆர்ட் ஃபெசிலிட்டிஸ் டெவலப் பண்ணியிருக்காங்க அங்கே. லைக் லயன், லெப்பர்டு, எலிஃபண்ட்ஸு, க்ராக்கடைல்ஸ், இதுக்கெல்லாம் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்காக அதை ஃபஸ்ட்டு அவங்க பிளான் பண்ணது வந்து ஒரு ஜூ மாதிரி டெவலப் பண்ணுறதுக்கு. பட் லேட்டர் அவங்கக்கிட்ட வந்து அந்த ஏரியாவில் நிறைய, அதாவது ஏதாவது ஒரு ரெஸ்கியூ பண்ண அனிமல்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா,
அந்த ரெஸ்கியூ பண்ண அனிமல்ஸ்க்காக ஒரு ஹாஸ்பிட்டலும் பிளான் பண்ணாங்க. ஸோ ஹாஸ்பிட்டலும் வந்துருச்சு. அதுக்கப்புறமா இந்த ஜூ மாதிரி டெவலப் பண்ணாங்க. அதையும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி அடுத்தது ஹெல்த் கேர் ஃபெசிலிட்டிஸ், ரிசர்ச் சென்டர் ப்ளஸ் இன்ஸ்டியூஷன்ஸ், அகாடமிக் இன்ஸ்டியூஷன்ஸ், அங்கே வைல்ட் லைஃப் பற்றி படிக்கிறதுக்கான ரிசர்ச் சென்டரு, படிக்கிறதுக்கு ஒரு காலேஜும் பண்ணியிருக்காங்க. ஹெல்த் கேர் ஃபெசிலிட்டிஸ், அந்த அனிமல்ஸ்க்காக ஹெல்த் கேருக்காக என்னென்ன பண்ண முடியும், ஹாஸ்பிட்டல்ஸ், இது வந்து ஏஷியாவிலேயே பிக்கஸ்ட் சென்டர் இப்போதைக்கு. அந்த மாதிரி இந்த வனத்தாராவை டெவலப் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்ல விஷயம் இல்லைங்களா? இது பற்றியும் நிறைய வீடியோஸ் எல்லாம் இருக்குது, முடிஞ்சால் தேடி பாருங்கள். நம்ம எப்போவுமே அம்பானிஸோட ஒரு சைடை தான் பார்த்துட்டுருக்குறோம். அவங்களோட வெல்த்து, அவங்களோட வசதி, அவங்கக்கிட்ட இருக்கிற ஃபெசிலிட்டிஸ். பட் இந்த மேரேஜில் நான் ஒரு வீடியோ பார்த்தப்போ மனசு ரொம்ப கனமாயிருச்சு. அதாவது அனந்த் அம்பானி ஒரு ஸ்பீச் கொடுத்துட்டு இருந்தார். 2011 வந்து அவருக்கு ஒபிசிட்டி ஆயிடுச்சு. சின்ன வயசில் அவங்க அப்பா அம்மா வந்து ரொம்ப பைசா தேடி அவங்க ஹார்ட் ஒர்க்கில் அந்த டைமுக்கு உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம், அனில் அம்பானி எல்லாம் பிரிஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஃபேமிலி வந்து டிஸ்டர்ப் ஆகிருந்தது அந்த டைமுக்கு. இந்த 2002லேருந்து 10 வரலாம்னு நினைக்கிறேன். அந்த பீரியடில் இவங்க கொஞ்சம் குழந்தைங்களை கவனிக்காமல் விட்டாங்க. ஸோ அந்த அனந்த் அம்பானி ரொம்ப நிறைய ஸ்நாக்ஸ் அது இது சாப்பிட்டு அவருக்கு ஒபிசிட்டி டெவலப் ஆயிடுச்சு. அவர் 2011 வந்து கிட்டத்தட்ட 238 பவுண்டு அவரோடது வெயிட் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ஃபேமிலி. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஸ்பெஷல் ட்ரெயினர் வினோதன், ஃபுல் நேம் ஞாபகம் இல்லை, ஒரு வினோத்னு ஒருத்தர், அவர் வந்து ஜான் அப்ரஹாம், ஆயுஷ் குரானா, ஷாருக் கான் இவங்களுக்கெல்லாம் ட்ரெயின் பண்ணுறவர். அவரை ஸ்பெஷலாக இவருக்கு கொடுத்து அவர்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணி அவங்க ட்ரெயின் பண்ண சொன்னாங்க. ஸோ ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ண அனந்த் அம்பானி ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி அந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா தெரியும் 2011 எப்படி இருந்தார், 2016 எப்படி இருந்தார். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி 2019-20 மறுபடியும் கோவிட் டைமில் இவர் வீட்டிலே இருந்து கொஞ்சம் எக்ஸசைஸ்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணாமல் விட்டார். அப்போ என்ன ஆயிடுச்சுனாக்கா அது ரொம்ப ரியாக்ட் ஆகிடுச்சு, அவரோட ஹார்ட் ஒர்க்கெல்லாம் வந்து ரியாக்ட் ஆகிட்டு மறுபடியும் வெயிட் கூட ஆரம்பிச்சிருச்சு. உங்களுக்கு தெரியும், வெயிட் லாஸ் பண்ணும்போது எவ்வளோ பாடியில் நம்ம நேச்சுரலாக இருக்கிறதுக்கும் இந்த இதுக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் வரும். பாடியில் ரொம்ப டிஸ்டர்பன்சஸ் க்ரியேட் ஆகும். அதை எனக்கு எக்ஸாக்டாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியல, உங்களுக்கு புரியும் அந்த மெடிக்கல் டேர்ம்ஸ் எல்லாம். ஸோ அவர் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அவர் கஷ்டப்பட்டார், கூடவே அவங்க ஃபேமிலியை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஸோ இந்த மேரேஜோட இன்ட்ரொடக்ஷன், அதாவது ப்ரீ வெட்டிங் ஸ்டேஜில் அதை வந்து அனந்த் அம்பானி வந்து ஓப்பனாக சொன்னார். நான் இந்த மாதிரிலாம் இருந்தேன், அந்த டைமுக்கு எனக்கு லைஃபே பிடிக்காமல் போயிடுச்சு. ஸோ ஒரு டைமுக்கு அந்த மாதிரிலாம் தப்பான எண்ணங்கள்லாம் அவருக்கு தோண ஆரம்பிச்சிச்சு. எவ்வளோ பைசா இருந்தாலும், எவ்வளோ எது இருந்தாலும் லைஃப்பில் வந்து நமக்கு அந்த ஒரு ஹேண்ட்ஸம் ஃபிகர்ன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட். எல்லாருக்குமே தெரியும். நம்ம எல்லாமே வந்து உடம்பில் நம்ம கெடுத்துட்டதுக்கு அப்புறமா யோசிக்கிறோம். அதே தான் அவரும் செஞ்சார். ஸோ அவர் அந்த ஸ்டேஜில் சொல்லிகிட்டு இருந்தார், இந்த மாதிரி நான் ஒரு டைமுக்கு லைஃப் ஃபுல்லாக ஃபெடப் ஆகி எனக்கு இந்த லைஃபே வேணான்ற மாதிரி ஒரு திங்கிங்கில் போகும்போது எங்கள் அப்பா அம்மா தான் எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்து என்னை மோட்டிவேட் பண்ணி ஓரளவுக்கு நான் இன்றைக்கி நல்லபடியாக இருக்கிறதுக்கு அவங்க தான் ரீசன் சொல்லும்போது, அப்படியே வீடியோவில் பார்க்கும்போது அந்த பக்கம் முகேஷ் அம்பானி கண்ணிலேருந்து அப்படியே கண்ணீர். ரியலி ஸோ கிரேட். எந்த ஒரு அப்பாவாக இருந்தாலும் எவ்வளோ பைசா இருக்கட்டுங்க, அந்த அப்பாவோட ஃபீலிங்கை யோசித்து பாருங்கள். அந்த நிமிஷம் அது வீடியோ யூடியூப்பில் கிடைக்கும், பார்த்தீங்கன்னா உங்களுக்கே கண் கலங்கிரும். அப்படியே அந்த அங்கே இருந்த எல்லாருமே சைலண்ட்டாக இருக்காங்க. அவர் அப்படியே கண்ணை துடைக்கிறார், கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியல, அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன். அப்படி என்னால் சொல்லக்கூட முடியல. ஸோ எவ்வளோ பணம் இருந்தாலும், எவ்வளோ வசதி இருந்தாலும் அந்த ஃபேமிலி லைஃப் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. ஒரு அம்மா அப்பா குழந்தைங்க, அந்த அவங்களுக்குள்ளே இருக்கிற ரிலேஷன், அந்த லவ், அதெல்லாம் நம்ம அனுபவிக்கணும். நம்ம இந்த காசு, தப்பான கலாச்சாரம், இதில் வந்து நம்ம தப்பாக போயின்னு இருக்கிறோம்.
ஸோ அம்பானி ஃபேமிலி இஸ் செட்டிங் அன் எக்ஸாம்பிள் ஒரு லைஃப் எப்படி இருக்கணுன்றதுக்காக. ப்ளீஸ் வாட்ச் திஸ் வீடியோ. அவர் ஐ விஷ் ஹிம் லைஃப் ஃபுல்லாக அனந்த் அம்பானி நல்லபடியாக இருக்கணும்னு எனக்கு அவங்க காசு கொடுக்க போகிறதில்ல, இல்லை அவங்கக்கிட்ட ஷேர் பண்ண போகிறதில்ல. ஐ ஜஸ்ட் see as லைக் எ நெய்பர் ஃபேமிலி. அவங்க எவ்வளோ பணக்காரங்க அதை பற்றிலாம் எனக்கு கவலை இல்லை. அவங்களுக்கும் எனக்கும் எந்த பிரச்சனையும் எந்த சம்மந்தமும் கிடையாது. ஸோ பட் எனக்கு அந்த வீடியோ பார்த்ததுலேருந்து மனசுக்குள்ளே அதுதான் தோணுச்சு. அவங்க லைஃப் நல்லா இருக்கட்டும். அவங்க எது வேணாலும், நீங்கள் யார் வேணாலும் எது வேணாலும் தப்பாக பேசுங்க, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. பட் அந்த ஃபேமிலி நல்லா இருக்கணும், அவ்வளோதான் எனக்கு தோணுச்சு. இன்னொரு விஷயம், எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னாக்கா, நம்ம இப்போது நிறைய மேரேஜ் பார்க்குறோம். நிறைய மேரேஜில் வந்துட்டு மேரேஜ் அதாவது குழந்தைங்க யார் வெட்டிங் பண்ணுறாங்களோ அவங்க பேரண்ட்ஸும் ஸ்டேஜில் இருப்பாங்க. என்ட்ரன்ஸில் யாரும் இன்வைட் பண்ணுறதுக்கு கூட யாரும் இருக்க மாட்டாங்க. அதே சமயத்தில் நம்ம சாப்பிட்ற இடத்துல வந்துட்டு கேட்ரிங் எல்லாமே கான்ட்ராக்ட். ஸோ நோபடி சீஸ் நம்ம என்ன சாப்பிட்றோமா இல்லையா. அது இப்போல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கல்ச்சரே மாறிட்டு வருது. பட் அம்பானி ஃபேமிலியோட மேரேஜ் வீடியோஸ் பாருங்கள். அவங்க பர்சனலாக பர்டிகுலரில் எல்லாருக்கும் செய்யலை. பட் அந்த வில்லேஜ் அவங்கள சுற்றி இருக்கிற வில்லேஜர்ஸ்க்கு வந்து அவங்க கையால் ஒருத்தருக்கும் பரிமாறினாங்க. அவங்க ஃபுல் ஃபேமிலி இன்க்ளூடிங் அனில் அம்பானி, கோகிலாபேன் தவிர மிச்சம் எல்லாருமே உள்ளே இறங்கி அவங்க சர்வ் பண்ணாங்க. மேபி ஃபோட்டோ ஷூட் மாதிரி கூட இருக்கலாம். பட் ஐ லவ்ட் இட். என்ன மாதிரி ஒரு கல்ச்சர். நம்ம கெஸ்ட்டை வந்துட்டு கண்டிப்பாக ரிசீவ் பண்ணணும். அவங்க சாப்பிட்டாங்களா இல்லையா பார்க்கணும். அவங்க நல்லபடியாக ரிட்டர்ன் போகிறாங்களா பார்க்கணும். என்னங்க லைஃப், இதுதானங்க லைஃபு, இதுதானங்க கல்ச்சர். ஃபுல்லு வேர்ல்டு பார்க்குது. அதை நம்ம கான்ட்ராக்ட் விட்டு எவ்வளோ தான் நீங்கள் எக்ஸ்பென்சிவ் மீல்ஸ் கொடுத்தீங்கன்னாலும் இந்த ஒரு சின்ன ஒரு கெஸ்டர் அதுக்கு ஈக்குவலாக எதுவுமே கிடையவே கிடையாது. ஐ லவ்ட் இட். ப்ளீஸ் வாட்ச் தட் வீடியோ. சரி, ரொம்ப உருக்கமாகவே பேசிகிட்டு இருந்தா எப்படி? கல்யாணம், அதுவும் குஜராத்தி கல்யாணம்னா சும்மாவா? டான்ஸு, பாட்டு, கூத்து, அதெல்லாம் செம்தியாக இருந்தது. முகேஷ் அம்பானியும் நீதா அம்பானியும் டான்ஸ் பண்ணுறாங்க ஸ்டேஜில். அந்த வீடியோஸ் எல்லாம் ஆஹாஹா. மேரேஜ் அது ஒரு குஜராத்தி மேரேஜ் நான் நிறைய அட்டன் பண்ணியிருக்கேன். எனக்கு ரொம்ப ஆசை இருக்கும். நானும் நிறைய டான்ஸ் பண்ணியிருக்கேன் அவங்க கூடலாம். பட் நம்ம தமிழ் கல்ச்சரில் வந்து இது கிடையாது. நம்மளை பொறுத்தவரையில் நம்ம டான்ஸ் பண்ணுறதுக்குன்னு தனியாக ஆள் வச்சுருக்கோம். ஈவன் அந்த சத்குரு ப்ரோக்ராமில் கூட டான்ஸ் பண்ணால் எல்லாம் கஞ்சா அடிச்சுட்டு ஆடுறாங்கன்ற மாதிரி பேசுவாங்க. பட் குஜராத்திஸ் வந்து இந்த நவராத்திரியில் கர்பா டைமில் வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் 9 days நைட்டில் ஒரே ஒரு டைம் தண்ணி, ஒரே ஒரு டைம் ஃப்ரூட்ஸ் எதனா சாப்பிடுவாங்க. வேறு எதுவுமே சாப்பிட மாட்டாங்க 9 days. ஈவன் மிஸ்டர் மோடி கூட அமெரிக்கா போனப்போ நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது நவராத்திரியில் அவரும் அந்த ஃபுல்லாக ஃபாஸ்ட் வைப்பார். ஒரே ஒரு டைம் தண்ணி குடிப்பார், கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் சாப்பிடுவார் நைட்டில். ஸோ இந்த குஜராத்திஸ் வந்து அதெல்லாம் பண்ணிவிட்டு நைட்டு ஃபுல்லாக கர்பா ஆடுவாங்க. நான்லாம் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். ஸ்டார்டிங்கில் நான் ஃபஸ்ட் குஜராத் வந்தப்போ எனக்கு ஆச்சரியமாக இருந்தது இந்த விஷயம்லாம். ஆஹா, இப்படியெல்லாம் இருக்க முடியுமா 9 days? எங்களது ஜெயின்லேயே வந்து அந்த கல்ச்சர் இருக்குது. 10 days 10 லட்சம் எங்கள் ப்ரோக்ராமில் வந்து 9 days ஒரே ஒரு டைம் தண்ணி குடிச்சிட்டு நாங்களும் இருப்போம் ஃபாஸ்டிங்லாம். பட் நாங்கள் வந்து சைலண்டாக வீட்டோடு இருப்போம். இவங்க வந்து ஃபுல் நைட் டான்ஸ் பண்ணுவாங்க. அந்த அம்மன் இருக்காங்க இல்லைங்களா, துர்கா அம்மன், இங்கே அவங்களுக்காக அம்பே மாதா சொல்லுவாங்க. அம்பே மாதாவுக்கு முன்னாடி அவங்க டான்ஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க, கர்பா, தாண்டியா அதெல்லாம். அதுக்கப்புறம் நாங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டோம். எங்கள் வீட்டிலலாம் என் பையன் எங்கள் வீட்டிலலாம் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அவங்களுக்கெல்லாம் நவராத்திரி எப்போ வரும்னு ஒரு ஆவலோடு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. எனக்கு கர்பா கொஞ்சம் வராது, தாண்டியா ரொம்ப நல்லா விளையாடுவேன். அது அந்த ஃபுல் ஃபேமிலி எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஆடுறது. கோகிலாபேன் மட்டும்தான் கொஞ்சம் வயசாயிருச்சு இல்லைங்களா, ரொம்ப வயசாயிருச்சு அவங்க. ஸோ அவங்கள தவிர மிச்சம் எல்லாம் ஃபுல்லாக ஃபேமிலி. அவங்க பையன், மருமகன், மாப்பிள்ளை, பொண்ணு, எல்லாமே பொண்ணோட, அதாவது முதல்ல இருந்த ஆகாஷ் அம்பானியோட ஒய்ஃபு, எல்லாம் அவங்க ஃபேமிலிஸு எல்லாமே ஒன்றா சேர்ந்து அவங்க ஃபஸ்ட் டே வந்து வேறு யாரும் அலோட் கிடையாது அங்கே. ஃபஸ்ட் டே வந்து ஒன்லி ஃபேமிலி ஃபங்க்ஷன். அது அந்த ஃபேமிலி ஃபங்க்ஷனில் அவங்க பண்ண டான்ஸு, என்ஜாய்மெண்ட்டு, ஆஹா, சூப்பர். ஸோ ரியலி என்ஜாய்ட் தட் ப்ரோக்ராம். இதெல்லாம் நான் யூடியூப்பில் பின்னாடி பார்த்தேன், நாட் லைவ். நீங்கள் நினச்சிக்காதீங்க உடனே அம்பானி கூப்பிட்டுருக்கிறாரு இவன் போயிட்டு அங்கே போய் பார்த்துட்டு வந்து தூக்கி வச்சு பேசுகிறான்னு. இல்லை, அந்த மாதிரி இல்லை. நான் கேஷுவலாக பார்த்தேன் நான்.
ஒன்று பார்த்தோன்னே இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இந்த வீடியோ ரெடி பண்ணுறதுக்கு எனக்கு ஆசை வந்தது. சரி, இதை பற்றி கொஞ்சம் சொல்லலாம் அப்படின்ட்டு. அதுவும் இல்லாமல் இதுக்கு பின்னாடி இருக்கிற ஜியோ பாலிட்டிக்ஸையும் கொஞ்சம் எனக்கு மைண்டுக்குள்ளே ஓடிச்சு. நான் ஏற்கனவே என்னோடய ஃபேஸ்புக் போஸ்ட்டில் ஒரு டைம் போட்டிருந்தேன், டீப் ஸ்டேட் இஸ் கம்மிங், வி ஹாவ் டு பி ப்ரிப்பேர்டு அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய பேர் அதில் கொஷின் மார்க் பண்ணியிருந்தாங்க, என்ன அது அப்படின்ட்டு. ஸோ லெட் அஸ் மூவ் டு தட் பாயிண்ட். ஸ்பெஷல் இன்வைட்டீஸில் எக்கச்சக்கமான லிஸ்ட்டு. நான் வந்து இப்போது லோக்கல் பற்றி பேசல, ஃபஸ்ட்டு வெளியிலேருந்து வந்த கெஸ்ட்டில் முக்கியமாக பில்கேட்ஸ் கூட மிலிண்டான்னு ஒருத்தர், அவங்க பார்ட்னர். அதாவது ஏற்கனவே பில்கேட்ஸ் வந்து வேற ஒருத்தர் கூட மேரேஜ் இருந்தது. 27 இயர்ஸ்க்கு அப்புறமா அவங்க டிவோர்ஸ் ஆகிட்டு மறுபடியும் பால் ஹார்டுன்னு ஒரு மிலிண்டா கூட டிவோர்ஸ் ஆகிட்டு பால் ஹார்டுன்னு வேற ஒரு லேடி. அந்த லேடி வந்து ஆல்ரெடி மார்க் ஹார்டுன்னு ஒருத்தர் கூட மேரேஜ் இருந்தது. அவர் இறந்துட்டார்னு நினைக்கிறேன், தெரில, எனக்கு எக்ஸாக்டாக ஞாபகம் இல்லை. இறந்துட்டாரோ இல்லை டிவோர்ஸ் பண்ணிட்டோ இவர் கூட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க வந்து ஃபஸ்ட்டு கெஸ்ட்டு, அதுவும் இந்தியன் ட்ரெஸ்ஸில், கம்ப்ளீட் இந்தியன் ட்ரெஸ்ஸில் தே என்ஜாய்ட். அதுக்கப்புறமா மெட்டா சிஇஓ மார்க் ஜுகர்பர்க், அவரும் வந்து சைனீஸ் ஒருத்தருக்கு பிரிஸ்டிலா சென் நினைக்கிறேன், அவங்க சைனீஸ்க்கு மேரேஜ் பண்ணியிருந்தார் அவர். அவங்க காலேஜில் மீட் பண்ணி அவங்க மேரேஜ் பண்ணாங்க. பட் தே ஆர் சிங்கிள், அதாவது டிவோர்ஸ் இயர்ஸ் எல்லாம் கிடையாது. ஸோ அவங்களுக்கு 3 குழந்தைங்க கூட பொண்ணுங்க கூட இருக்கிற மாதிரி இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த கப்புள்ஸ் எல்லாமே வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் இந்தியன் ட்ரெஸ்ஸிங். அந்த 4 நாளோ 3 நாளோ அவங்க இருந்தாங்க. அந்த 3 நாளில் தான் இங்கே ஃபேஸ்புக்கிலலாம் ஏதோ இஷ்யூ ஆகிட்டு சோஷியல் மீடியா கூட கிண்டல் பண்ணியிருந்தாங்க. 2 நாள் தான் மேரேஜுக்கு போயிட்டு வர்றதுக்குள்ளே இங்கே துக்கானம் ஒழுங்காக பார்த்துக்கலையாடா அப்படின்ட்டு அந்த மாதிரி கிண்டலாக சோஷியல் மீடியாலெலாம் பண்ணியிருந்தாங்க. ஸோ எல்லாருமே வந்து கம்ப்ளீட்டாக அவங்கெல்லாம் வந்து இவங்க, அதாவது அம்பானியோட குரூப்பில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க 2 பேரும் வந்து ஃபெமிலியர் ஃபிகர். இன்னும் நிறைய பேர் வந்திருந்தாங்க, கிட்டத்தட்ட ஒரு 100-150 கெஸ்ட்டு. எல்லாமே அப்ராட்லேருந்து பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸு, ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க. இவங்க எல்லாருக்குமே இந்த கல்ச்சரை காமிக்கிறது தான் ஒரு மெயின் மோட்டிவாக இருந்திருக்கும். அவங்க இந்தியாவுக்குள்ளே நுழையும் போதே ஒரு இந்தியன் கல்ச்சர் என்னன்றதை வந்து இதுவரைலாம் பார்க்கலனா கூட இந்த டைம் அவங்க புரிஞ்சிருக்கும் அவங்களுக்கு. இந்தியாவில் அங்கே மாதிரி அப்பப்போ டிவோர்ஸ் பண்ணிக்கிறது, குழந்தைங்கள்லாம் தனியாக இருக்கிறது, ஃபேமிலி யூனிட்டி இல்லை, அதெல்லாம் ரொம்ப மோசமான நிலைமையில் நான் ஸ்டார்டிங்கில் சொன்னேன், வீடியோ ஸ்டார்டிங்கில். ஸோ அவங்களுக்கு இதெல்லாம் வந்து புரிய ஆரம்பிக்கும் போது அவங்க இங்கே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அவங்க மெயினாக நம்ம அந்த வோக் கல்ச்சரை வந்து இங்கே கொண்டு வரக்கூடாது. அதுக்காக தான் அந்த நீதா அம்பானி கல்ச்சுரல் சென்டர் இதெல்லாம் பிளானிங். ஸோ இவங்க எல்லாருமே இதை பார்த்துட்டு மாறுவாங்கன்னு நினைக்கிறேன். ஹோப்ஃபுல்லி இந்த 100-150 இன்வெஸ்டர்ஸ் வந்திருந்தாங்க, எல்லாருமே அப்ராட்லேருந்து. ஸோ இவங்க எல்லாரோட மைண்டும் மாறி இருக்கும். இந்தியன் கல்ச்சர்னால் என்ன, இந்தியாவில் நம்ம எப்படி பிஸ்னஸ் பண்ணும்போது எங்கே நம்ம டச் பண்ணக்கூடாது, அது அவங்களுக்கு புரிஞ்சால் தான் அவங்க அந்த மீடியாவிலலாம் தப்பான மெசேஜெலாம் போகும்போது அதுக்கு ஃபண்ட் பண்ணாமல் இருப்பாங்க. என்ஜிஓஸ்க்கு அவங்களுக்கெல்லாம் ஃபண்டு பண்ணாமல் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு காமிக்க வேண்டிய ஒரு காமிக்கிறதுக்காக கூட இதெல்லாம் செஞ்சுருக்கலாம். யூஸ்வலாக கெஸ்ட்டை கூப்பிடுவாங்க, பட் இந்த ப்ரோக்ராமில் நார்மலாக ரிசப்ஷனில் கூப்பிட்டு அனுப்பிச்சிருக்கலாம். பட் அவங்கள அந்த 3 நாள் இங்கே தங்க வச்சு 3 நாள் 4 நாளோ தங்க வச்சு அவங்களுக்கு ஃபுல்லாக அதை என்டர்டெயின் பண்ணுற மாதிரி அந்த ஃபுல் ப்ரோக்ராம்ஸை பார்க்குறது, ஃபேமிலியோட ஒன்றா சேர்ந்து டான்ஸ் பண்ணுறது, இதெல்லாம் வந்து அவங்களுக்கு புதுமையாக இருந்திருக்கும். ஸோ அவங்களுக்கும் மைண்டுக்குள்ளே இதெல்லாம் ஓட ஆரம்பிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு பின்னாடி அந்த ஜியோ பாலிட்டிக்ஸ்ன்னு நான் சொல்லிகிட்டு இருந்தேன் இல்லைங்களா, எனக்கு அது தோணுது. அது உண்மையாக பொய்யான்றதெல்லாம் எனக்கு தெரியாது. பட் அம்பானிஸ் தே வாண்ட் டு ப்ரமோட் சனாதன் கல்ச்சர் ஆல் ஓவர் வேர்ல்டு. ஸோ தே ஆர் வெரி ஷியூர். அது எனக்கும் நல்லா தெரியும். அவங்க மட்டும் இல்லை, இன்னும் சிலரும் இருக்காங்க. பட் அவங்களோட சரி, அதெல்லாம் இன்னும் கொஞ்ச நாள் அப்புறம் பார்க்கலாம் நம்ம. ஸோ இது ஒரு பெரிய விஷயம். இன்னொரு முக்கியமான விஷயம் நடந்தது, அது நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதுவரையில் என்டர்டெயின்மெண்ட் அதெல்லாம் பார்த்தோம், கொஞ்சம் உருக்கமான நியூஸ்லாம் பார்த்தோம். இப்போ ஒரு ரிவெஞ்ச் நியூஸ் பார்க்க போகிறோம். ரியானா கேள்விப்பட்டிருப்பீங்க. ரியானா தெரியுமா உங்களுக்கெல்லாம்? அவங்க ஒரு பாடகி, யூஎஸ் சேர்ந்தவங்க, ரொம்ப ஃபெமிலியர். அவங்க கிட்டத்தட்ட அவங்களோட ஃபாலோயர்ஸ் வந்து கிட்டத்தட்ட 100 மில்லியன், 10 crore மேலே அவங்க ஃபாலோயர்ஸ் இருக்காங்க. எல்லாம் டாப் லெவல் ஆளுங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னாக்கா, நம்ம லாஸ்ட் டைம் இந்த டைம் இல்லை, அதுக்கு முன்னாடி டைம் ஃபார்மர் ப்ரொட்டஸ்ட் நடந்தது இல்லைங்களா, அப்போது இந்த டூல் கிட் வந்து அவங்க மூலயமா ஒரு
ட்வீட் பண்ணாங்க. அந்த ட்வீட் என்னன்னாக்கா, ஒய் ஆரண்ட் வி டாக்கிங் அபவுட் திஸ், அந்த மாதிரி ஒரு ட்வீட் வந்தது. உங்களுக்கெல்லாம் அது ஞாபகம் இருக்கும், பெரிய அளவில் இஷ்யூ ஆச்சு அது. அதை தொடர்ந்து அவங்க ட்வீட்டை வந்து மறுபடியும் ரீட்வீட் பண்ணி தண்டர்பர்க், அந்த ஒரு ஒரு டுபுக்கு ஒரு பொண்ணு போட்லேயே வந்து சுற்றின்னு இருக்கும், அது என்விரான்மெண்ட் அது இதுன்ட்டு வளரின்னு இருக்கும், அந்த அம்மா அது ரீட்வீட் பண்ணி, அது ஒரு 5 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, 5 crore. அதெல்லாம் டூல்கிட் அந்த அவங்க மூலயமா ஃபாலோ பண்ணி, அதுக்கப்புறமா ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச், அது ஒரு குரூப் இருக்குது, எப்போ பார்த்தாலும் இந்தியாவுக்கு அகென்ஸ்டாக எதனா பேசிகிட்டே இருக்கும். அவங்க வந்து அதை ரீட்வீட் பண்ணும்போது அதில் ஆட் பண்ணாங்க, ப்ரெசைடிங் ஓவர் டேஞ்சரஸ் ரெக்ரெஷன் இன் ஃப்ரீ ஸ்பீச் ரைட்ஸ் இன் பர்சியூட் ஆஃப் ஹிந்து நேஷ்னலிஸ்ட் அஜெண்டான்னு. அது மோடி அட்டாக் பண்ணி இவங்க எல்லாமே பண்ணாங்க. இதில் இந்த இதுக்கும் அம்பானிக்கும் என்ன சம்பந்தம்னு நீங்கள் கேட்கலாம். பட் இந்த ட்வீட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு நாள் 2 நாள் முன்னாடி இந்த ஃபார்மர்ஸ் எல்லாம் லாஸ்ட் டைம் வந்து டிராக்டர் ரேலி பண்ணாங்க இல்லைங்களா, அதில் நியூ டெல்லியில் அவங்க ஓவராக ரஃப்பாக ஓட்டி ஒருத்தர் இறந்து போயிட்டார், டிராக்டர் கவிழ்ந்து இறந்து போயிட்டார். பட் இவங்க எல்லாமே வந்து போலீஸ் அடித்தது அப்படின்னு சொல்லிட்டு பொய்யே பரப்புனாங்க. அதே மாதிரி நிறைய பேருக்கு வந்து ஹார்ஷாக அவங்க பிஹேவ் பண்ணி போலீஸ்க்கும் அவங்களுக்கும் கிளாஷஸ் ஆச்சு. ஸோ நிறைய போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் அடிபட்டிருந்தாங்க. அது ஒரு இது இருந்தது. இதே சமயத்தில் பஞ்சாபில் வந்து ரிலையன்ஸ் இந்த டவர்ஸ் எல்லாம் இருக்குது இல்லைங்களா, டெலிகம்யூனிகேஷன் டவர்ஸ், அதெல்லாம் ரொம்ப டேமேஜ் பண்ணாங்க. அது இல்லாமல் ரிலையன்ஸ் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அங்கே பண்ணியிருந்தாங்க, கோல்டு ஸ்டோரேஜஸ் எல்லாம், அதையெல்லாம் ரொம்ப டேமேஜ் பண்ணாங்க. இந்த மாதிரியான டைமில் வந்து அந்த அம்மா ட்வீட் பண்ணாங்க, இங்கே என்ன நடக்குதுன்னே தெரியாமல் கொடுத்த காசுக்கு ட்வீட் பண்ணிச்சு. அது எவ்வளோ கோடி வாங்குச்சோ தெரியல. அந்த ட்வீட் போட்டதுனால அன்றைக்கே யோசிச்சிருப்பார் இவர், இதே பொம்பளையை காசை கொடுத்து இங்கே வச்சு ஆட வைப்பான்னு. அதுவும் காசை கொடுத்து கூட்டிகிட்டு வந்தாங்க, ஆடிச்சு. அந்த ட்ரெஸ்ஸு நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். மகளே ஆட்ரி நாச்சோ 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 ஒன்ஸ் மோர்னு சொல்லி அவளை ஆட வச்சு 30 நிமிஷம் ப்ரோக்ராமை கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் ஆட விட்டாங்க. அதுவும் யார் முன்னாடி? ஜாம்நகரில் இருக்கிற ஃபார்மர்ஸ் முன்னாடி, ஜாம்நகரில் இருக்கிற அவங்க ஃபேமிலிஸ் முன்னாடி. அவங்க நம்ம அம்பானி ஃபேமிலி, நம்ம இந்தியன்ஸ் எல்லாம் இருந்தாங்க இல்லைங்களா, அவங்களாம் ரொம்ப டீசெண்டாக ட்ரெஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த ஃபோட்டோ பாருங்கள், அவளோட உடம்பு முழுசும் தெரிகிற மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டு ஆட வச்சு அவளை எவ்வளோ அசிங்கம் பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணியாச்சு. அதுவும் இல்லாமல் அந்த ஒருத்தன், அவன் பேர் எனக்கு ஞாபகம் இல்லை, அவன் பேர் ஏதோ ட்ரெஸ் டிசைனர் ப்ளஸ் அந்த ஜுவல்லரிஸ் எல்லாம் டிசைன் பண்ணுறவன், அவன் போயிட்டு அதை கட்டி பிடிச்சி ஏதோ பண்ணி அவளை ரொம்ப அசிங்கம் பண்ணாங்க. காசுக்காக ஆடுறவங்க தான் இவங்க, அதுக்கு மேலே ஒன்றும் கிடையாதுன்றதுக்காக காமிக்கிறதுக்காக ஸ்பெஷலி இவளுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காசு கொடுத்தாங்கன்னு கூட சோஷியல் மீடியாலலாம் பரவுச்சு. பட் என்ன காசு கொடுத்தாலும் அவளோட மானத்தை வந்து இந்தியாவில் வாங்கினது, காசு இருந்தால் யாரை வேணாலும் பழி வாங்கலான்ற ஒரு அந்த, அதுவும் பர்டிகுலராக இவங்களெல்லாம் கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன். இது தப்பாக ரைட்டான்றதெல்லாம் யோசிக்கிறதுக்கெல்லாம் நான் ரெடி இல்லை. ஏன்னா அவங்களும் யோசிக்க போகிறதில்ல. ட்வீட் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே என்ன நடக்குதுன்னு தெரியாமல் அவங்க தப்பாக ரைட்டானலாம் யோசிக்காமல் தான் ட்வீட் பண்ணி வேர்ல்டு ஃபுல்லாக இந்தியாவோட பேர் கெடுக்குறாங்க. அப்போ இவங்களை இந்த மாதிரி பண்ணுறதுல என்னை பொறுத்தவரையிலும் எந்த தப்பும் தெரியல. ஸோ அந்த அம்மாவுக்கு ஆட வச்சு போயிட்டு வான்னு அனுப்பி வச்சாச்சு. ப்ளஸ் ஒன் மோர் சொல்லணும், அவங்களது வந்து ஒரு ஃபேமஸ் பிராண்ட் இருக்குது, அந்த லேடிஸ்து சென்ட் பாட்டில் சொல்லுங்க, அந்த மாதிரி ஏதோ ஒரு ஃபேமஸ் பிராண்ட் இருக்குது அந்த அம்மாவது. அது ஃபுல்லாக இவர் வாங்கிட்டார். இது ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன். அது இந்தியாவில் அதோட ரைட்ஸ் வாங்கிட்டு அந்த பிராண்டே இப்போ வாங்கிட்டாங்க. இப்போ அந்த ப்ரொடக்ஷன் ஃபுல்லாக வந்து ரிலையன்ஸ் கண்ட்ரோலில் வந்துருச்சு. ஸோ கொடுத்த காசுக்கு ஆட விட்டு மொத்தமாக வசூல் பண்ணிட்டு அனுப்பிச்சாச்சு. சந்தோஷம் தானுங்களே. நம்ம கண்ட்ரிக்கு அகேன்ஸ்டாக என்ன ஏதுன்னு தெரியாமல் நம்ம கண்ட்ரி பேரை கெடுக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஆச்சுன்னா நான் சந்தோஷப்படுறேன். நீங்கள் சந்தோஷப்பட்டாலும் எனக்கு, கோவப்பட்டாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை, எனக்கு சந்தோஷம். அடுத்ததாக நான் இன்னும் ஒரு சந்தோஷப்பட்ட விஷயம் வந்து இந்த பாலிவுட் கேங்கு. எப்போவுமே எங்கே காசு கொடுத்தாலும் சோறு கட்சாலும் கிளம்பிடுற குரூப்பு. அந்த குரூப்பை வந்து கூட்டிகிட்டு போயிட்டு அவங்களையும் ஆட விட்டாங்க. ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் வந்து அந்த தீபிகா பதுகோன், தெரியும்ல ஃபேமஸ் எதுக்குன்னு, ரன்வீர் சிங்,
இந்த 2 பேரையும் ஆட விட்டு அவங்க ஐ திங்க் எனக்கு கொஞ்சம் சொல்கிறதுக்கு கஷ்டமாக தான் இருக்குது. பட் தே ஆர் மணி மைண்டட் பீப்புள்ஸ். அவங்களுக்கு இதை பற்றிலாம் கவலை இல்லை. அந்த தீபிகா வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டேன். ஸோ இருந்தாலும் காசுக்காக போய் ஆடி இருக்காங்க. இது ரன்வீர் சிங் அவங்க ஹஸ்பண்ட் கூட சேர்ந்து அவனும் ஆடினான். சரி, சந்தோஷம். அவங்க அவங்க வேலையை பார்க்குறாங்க. அதை விட முக்கியமாக ஷாருக் கான், அமீர் கான், அதுக்கப்புறமா சல்மான் கான், இவங்க 3 பேரையும் கூட்டிகிட்டு வந்து நாச் அதாவது நாட்டு பாட்டு இருக்கு இல்லைங்களா, நம்ம இதில் தமிழில் அந்த என்ன படம் அது, ஏதோ ஒரு ஃபேமஸ் படம், ட்ரிபிள் ஆர். அந்த படத்தில் வர அந்த நாச்சோ பாட்டுக்கு ஆட விட்டு நாச்சோன்னு கத்தி அவங்கள 3 பேரையும் ஆட விட்டு 3 காணுங்களையும் அந்த அளவுக்கு அமகலம் பண்ணாங்க. அதுக்கப்புறமா ஷாருக் கான் வந்து கடைசியாக அவங்க அம்பானியோட அம்மா கோகிலா பென் அவங்க, அதுக்கப்புறமா நீதா அம்பானியோட அம்மா பூர்ணிமான்னு நினைக்கிறேன் அவங்க, அதுக்கப்புறமா மெர்ச்சன்ட் இருக்காருங்களா, ராதிகா மெர்ச்சன்ட் அவங்க ஒய்ஃபு, ராதிகா மெர்ச்சன்ட்டோட பாட்டி, அந்த அவங்க அம்மா இல்லை, அது தேவயானின்னு நினைக்கிறேன், தேவயானி ஏதோ பேர் அவங்களுக்கு. அவங்க 3 பேரும் ஒன்றா உட்காந்துருந்தாங்க, ஏஜ்டு பீப்புள்ஸ். ஸோ அவர் ஸ்டேஜ்லேருந்து ஜெய் ஸ்ரீராம் தீன் தேவியும் ஜெய் ஸ்ரீராம், அதாவது 3 தேவிங்க ஒன்றா உட்காந்துருக்குறாங்க. அதனால் ஜெய் ஸ்ரீராம்னு ஒரே அல்லாகல்லமாக கத்த ஆரம்பிச்சிட்டார் அவர். ஸோ அவங்க காசு கொடுத்தா எது வேணாலும் பண்ணுறவங்க தானே இவங்கெல்லாம், காசுக்காக தானே எல்லாமே. ஸோ கொடுத்த காசுக்கு வஞ்சனம் இல்லாமல் அவங்க வேலையை செஞ்சுட்டு போயிட்டாங்க. இது இல்லாமல் நம்ம அமிதாப் பச்சன், சஞ்சய் தத், அதுக்கப்புறமா தான் இந்த ரஜினிகாந்த், இன்னும் நிறைய பேர் வந்திருந்தாங்க. ப்ளஸ் அடிஷ்னலாக இவர் சச்சின் டெண்டுல்கர் சாரும் மகேந்திர தோனி தலை தோனியும் அங்கே அவங்க ஸ்பெஷல் இன்வைட்டீஸாக இருந்தாங்க. ப்ளஸ் அடிஷ்னலாக அடானி குரூப் மிஸ்டர் கௌதம் அடானி, டாடா குரூப்லேருந்து மிஸ்டர் சந்திரசேகரன், அதுக்கப்புறமா பிர்லா குரூப்லேருந்து குமாரமங்கலம் பிர்லா, பிரமல் குரூப்லேருந்து அஜய் பிரமல், இவங்கெல்லாம் கூட ஸ்பெஷல் கெஸ்ட்டு. ஸோ இப்படியா இந்த ப்ரோக்ராம் வெற்றிகரமாக நடந்திருக்கு. இதெல்லாம் வந்து மோஸ்ட்லி நியூஸில் எங்கேயும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். எனக்கும் கிடைச்சிது அங்கங்கே சோஷியல் மீடியா இதிலேருந்து கேதர் பண்ணேன் இந்த விஷயத்தெல்லாம். ப்ளஸ் அடிஷ்னலாக லாஸ்ட்டாக அனில் அம்பானி அவர் வந்து ரொம்ப சைலண்ட்டாக பேக்ரவுண்ட் ஒர்க்கில் மட்டும் வச்சுருந்தாங்க. அவர் பின்னாடி இருந்து சின்ன வேறு ஒர்க்ஸ் இருக்கும் இல்லைங்களா, அவர் அதிகமாக ஃப்ரண்ட்டில் வரல. ஏன்னா நம்ம பப்பு சார் ராகுல்ஜி அவர் முன்னாடி வந்தால் அவர் ஃபோட்டோ பார்த்தாலே அவர் கதற ஆரம்பிச்சிருவார். ஸோ அவரை வந்து அதிகமாக முன்னாடி வரவே இல்லை, கொஞ்சம் பின்னாடி இருந்து மற்ற வேலைங்கள்லாம் கொடுத்துருப்பாங்க போல் தருது. பட் அவர் அந்த ஃபுல் எல்லாம் ஸ்டார்டிங்லேருந்து எல்லா ஃபங்க்ஷன்லேயும் அவரும் இருந்தார். ஸோ டோட்டலாக ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன், மெமரபிள் ஃபங்க்ஷன். அதாவது இந்த ஜென்ரேஷனோட லாஸ்ட் மேரேஜ் இது. ஸோ கிராண்டாக எந்த அளவுக்கு கிராண்டாக பண்ண முடியும், ஜியோ பாலிட்டிக்ஸ், அவங்க பிஸ்னஸ் டாக்டிக்ஸ், அவங்களோட பைசாவோட வலிமை, அதுக்கப்புறமா இந்தியன் கல்ச்சர், சனாதன தர்மம் ப்ளஸ் ஃபேமிலி யூனிட்டின்னா எப்படி இருக்குன்றத நம்மளுக்கு எல்லாருக்கும் இன்க்ளூடிங் வேர்ல்டு ஃபுல்லாக எல்லோரும் பார்க்குறதுக்கு ஒரு பெரிய ஈவெண்ட்டாக இருந்தது. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சரி, ஓகே, வாட் எவர் இட் இஸ். நம்மளும் நம்ம சின்ன லெவலில் நம்ம பண்ணிகிட்ருக்கிறத அவங்க பெரிய லெவலில் பண்ணுறாங்க, அவ்வளோதான். நம்ம தகுதிக்கு மீறி தான் நம்ம காசை வாங்கி வெளியே மேரேஜ் பண்ணி செலவு பண்ணுறோம். யாருமே வந்து கடன் வாங்காமலாம் செலவு பண்ணுறதில்ல. அவங்கவுங்க தகுதிக்கு மீறி தான் எல்லாருமே மேரேஜ் பண்ணுறாங்க. பட் இவங்கெல்லாம் அந்த மாதிரி கிடையாது. அவங்ககிட்ட ஏற்கனவே இருக்கிறதுலேருந்து ஒரு கொஞ்சம் பர்சன்டேஜ் ப்ளஸ் அடிஷ்னலாக இந்தியாவுக்காக டெவலப்பும் பண்ணியிருக்காங்க இல்லைங்களா. அந்த ஜாம்நகர் வந்து டூரிஸ்ட் வெட்டிங் டெஸ்டினேஷனுக்காக அருமையான ஒரு இடமாகவும் டூரிசம்காக நல்லா டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ வாழ்த்துக்கள் அம்பானி ஃபேமிலிக்கு. இன்னும் நல்லபடியாக இவங்க நல்லா சம்பாதிச்சு நம்ம கண்ட்ரிக்கு இன்னும் நல்ல டேக்ஸஸ் வரட்டும், இன்னும் நிறைய டெவலப் பண்ணட்டும். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாரத் மாதா கி ஜெய். ஜெய் ஹிந்த். பாய் பாய்.